கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல காத்து இந்த புதிய ஆண்டை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த வேளையிலும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் ஆண்டவனே, இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய ஆண்டின் 2026ஆம் ஆண்டின் மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி அப்பா நாங்கள் செபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி ஆண்டவருடைய கரம் எங்களை வழிநடத்தி வந்ததை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேதம் சொல்லுகிறது, எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரை எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ சேதநாச மோசங்கள், எவ்வளவோ அழுகையின் பள்ளத்தாக்கு அப்பா எங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு தகப்பனாக நடு நின்று எங்களை இந்த போன ஆண்டு முழுவதும் கண்ணின் மடி போல பாதுகாத்து இந்த 2026ஆம் ஆண்டை நீர் காண கொடுத்த உம்முடைய தயவுக்காக இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நீங்கள் எங்களை கரம் பிடித்து நீங்கள் நடத்தும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வேதம் சொல்லுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காய் நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவருடைய வசனத்தினாலே எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்கப்பா. உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை அடிமைகளுக்கு நினைவு கூர்ந்து கர்த்தராகிய தேவன் தாமே இந்த 2026ஆம் ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை நீங்கள் கட்டளையிடும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் ஐயா நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தி கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு கூட வந்திருப்பார்களே, அவருடைய இருதயத்தின் பாரம் ஆண்டவராய கர்த்தர் எனக்கு இந்த வருடத்திலாவது ஒரு நன்மை ஆண்டவர் எனக்கு செய்யட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவ சந்நிதியில் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் நினைவு கூர்ந்து உடைய பிள்ளைங்க வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்தருளும் அப்பா. நீர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் ஐயா. அந்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கும்படிக்கு எங்களையும் நீங்கள் தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி இன்னும் உமக்குள்ளாய் வளர கனி கொடுக்க சாட்சியுள்ள ஜீவியம் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி அருளும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் நீர் மாத்திரம் தானே ஆண்டவரே. இந்த ஆண்டவரே மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையினாலே தேவதாசன் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையர்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும்படிக்கு உம்முடைய வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருவரை ஊன்ற கட்டுங்க ஆண்டவரே. உடைய வசனத்திற்காக உடைய பிள்ளைகள் காத்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயமும் வேத வசனத்தினால் நிறைத்தருளப்படும்படியாக அவருடைய இருதயத்தின் வாஞ்சிக்கு ஏற்ற வேத வசனத்தினாலே ஒவ்வொருவரோடு கூட பேசி கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். இந்த வார்த்தை எனக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருந்தது, ஆறுதலும் பலனுமாய் இருந்தது. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சாட்சி பகரும்படிக்கு மகிமையான காரியத்தை எங்கள் நடுவிலே செய்தருளும் அப்பா. எங்கள் நடுவிலே கர்த்தர் எழுந்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க வெளிப்படுவீராக ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவதாசனையும் விசேஷித்த தேவாவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினால் வல்லமையினால் நிறைத்து தீர்க்க தரிசனமாய் நீங்க பேசும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போலப்பா ஆண்டவரை வேத வாசிப்பு பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பாடல் ஆராதனை வேளையிலும் விடுதலையோடு கூட நாங்கள் உம்மை பாடி ஆராதனை செய்ய கர்த்தர் நீங்க அனுக்கிரகம் பாராட்டி அருளும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த ஆராதனை நிறைவிலே ஒவ்வொருடைய இருதயம் நிறைத்தருளப்படும்படியாக கர்த்தராகிய தேவன் நீங்க வெளிப்படும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். எல்லாவற்றையும் கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தருளும் சித்தமே ஆகட்டும். துதியும் கனமும் மகிமை ஸ்தோத்திரம் ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்திலே இந்த வாக்குத்தத்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம்.
வர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்கள் சார்பாக நடைபெறுகின்ற இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. 2025 ஆண்டை கடந்து விட்டோம். 2026 ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளாக நிலவுகிறது. 2025 ஆண்டின் கண்ணீரின் நாட்களிலும் கவலையின் நாட்களிலும் கஷ்டத்தின் நாட்களிலும் ஆண்டவருடைய கரம் எவ்வளவு அழகாக நம்மை வழிநடத்தி இருக்கிறது. அதே வழிநடத்துதல் அதைவிட மேன்மையாக வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிற நாம் மிகுந்த உன்னதத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடி துதித்து 2026 ஆண்டை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உமக்காக நான் பாடுவேன் என்று சொல்லி உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கமுள்ள ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஆண்டவர், நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்கிற ஆண்டவர், நம்மேல் பொறுமை காட்டுகிற ஆண்டவர், நம் பாவத்திற்கு கோபம் கொள்ளாத ஆண்டவர். கோபத்திற்கு பதிலளித்தால் நம்மால் தாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. பொறுமையுள்ள அந்த ஆண்டவரை உற்சாகத்தோடு இந்த முதல் நாள் மாலை வேளையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து ஸ்தோத்திரத்தை சேர்ந்து பாடுவோம். உற்சாகமா இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, சேர்ந்து இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. சங்கீதத்தில் ஒரு அழகான வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். துன்பமான நேரங்கள், இன்பமான நேரங்கள், கவலையான நேரங்கள், கண்ணீர் சிந்துகின்ற காலங்களில் கூட ஆண்டவரை துதிக்க வேண்டுமா? சங்கீதக்காரன் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறார். 2ஆம் சரணத்தை பாடுவோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் என்று சேர்ந்து பாடுவோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா, துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி
ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உண்மையாக கூப்பிடுகின்ற குரல்தனை கேட்டு விடுதலை தருகிற ஆண்டவர், கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற ஆண்டவர். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பா பிதாவே என்னும் புத்திர சுவிகார ஆவியை தந்த அந்த ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி கூப்பிட்டு வேண்டுதல்களை அறிந்திருக்கிற அந்த ஆண்டவரை விண்ணப்பங்களை தெரிவிப்போம். உற்சாகமாய் கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. எல்லாரும் சேர்ந்து என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கமுள்ள மனதுருக்கமுள்ள நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரத்தை சேர்ந்து பாடினோம். இம்மட்டும் வழிநடத்தி வந்த ஆண்டவரை துதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே 2025 ஆண்டிலிருந்து என்னை 2026 ஆண்டின் முதல் நாள் மாலை வேளையை காணும்படியான கிருபையை தந்திருக்குங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வழி நடத்துதலுக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இம்மட்டும் காத்தவர், நம்மோடு இருந்தவர், இம்மானுவேலவர், என்றென்றும் காப்பார் எனும் பாடலை சேர்த்து பாடுவோம். மட்டும் காத்தவர், நம்மோடு இருந்தவர், இம்மானுவேலவர், என்றென்றும் காப்பாரே. இம்மட்டும் காத்தவர், நம்மோடு இருந்தவர், இம்மானுவேலவர், என்றென்றும் காப்பாரே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்தவர்,
இருந்தவர், இம்மானுவேலவர், என்றென்றும் காப்பாரே. நன்மை ஏதுமில்லையே என்ற போதும் நம்மை காக்கிற ஆண்டவர். வசனம் அழகாய் சொல்லுகிறது, இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த 2026ஆம் ஆண்டிலே ஆண்டவர் உங்களை ஏந்தி சுமந்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்திலே இணைந்து ஸ்தோத்திர கீதங்களை பாடும் பொழுது உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாருங்கள். நன்மை ஏதும் இல்லையே என்ற போதும் நம்மை காப்பார். நன்மை ஏதும் இல்லையே என்ற போதும் நம்மை காப்பார். அவரின் அன்பில் மகிழ்வோம், இயேசு பாதம் என்றும் பணிவோம். அவரில் என்றும் மகிழ்வோம், இயேசு பாதம் என்றும் பணிவோம். சேர்ந்து இம்மட்டும் காத்தவர், நம்மோடு இருந்தவர், இம்மானுவேலவர், என்றென்றும் காப்பாரே. கண்ணீர் சிந்தும் வேளையில் கர்த்தர் கைவிடவே மாட்டார். காலங்கள் மாறினாலும் இயேசு என்று மாறினார். காலங்கள் மாறிக்கொண்டே போகலாம், காலங்கள் கடந்து கொண்டே செல்லலாம். ஆனால் மாறாத வல்லமையுள்ள வாக்கு மாறாத ஆண்டவர் நம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். கண்ணீர் சிந்துகிற வேளை, கவலையின் வேளைகளிலே கரம் பிடித்து தூக்கி அணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர், உள்ளத்தின் வேதனைகளை அறிந்து விடுதலையை உடனே தருகிற ஆண்டவர். சேர்ந்து பாருங்கள். கண்ணீர் சிந்தும் வேளையில் கர்த்தர் கைவிடவே மாட்டார். கண்ணீர் சிந்தும் வேளையில் கர்த்தர் கைவிடவே மாட்டார். காலங்கள் மாறினாலும் இயேசு என்றும் மாறிடாரே. காலங்கள் மாறினாலும் இயேசு என்றும் மாறிடாரே. இம்மட்டும் காத்தவர், நம்மோடு இருந்தவர், இம்மானுவேலவர், என்றென்றும் காப்பாரே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே ஸ்தோத்திரம். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நம்மை அழகாய் வழிநடத்துகிற வசனங்கள் இருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் இவ்வாறு சொல்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஜீவனுள்ள நாட்கள் அனைத்திலுமே நன்மையையும் கிருபையையும் தொடரச் செய்கிற ஆண்டவர். இவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர். சேர்ந்து உற்சாகமாய் மற்றொரு பாடலை பாடுவோம். என் மேய்ப்பர் என்னை புல்வெளியில் எப்போதும் நடத்துகின்றார்.
காணாமல் போன நம்மை தேடி அலைந்து கண்டெடுக்கிற ஆண்டவர். அவருடைய சொந்த கரங்களாலே தூக்கி அணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர். காணாமல் போன என்னை தேடியே அலைந்து கண்டெடுத்தார். காணாமல் போன என்னை தேடியே அலைந்து கண்டெடுத்தார். அவர்தம் கரங்களால் என்னை தூக்கியே அணைத்துக் கொண்டார். அவர்தம் கரங்களால் என்னை தூக்கியே அணைத்துக் கொண்டார். என் மேய்ப்பர் என்னை புல்வெளியில் எப்போதும் நடத்துகின்றார். என் மேய்ப்பர் என்னை புல்வெளியில் எப்போதும் நடத்துகின்றார். நீர்க்கால்கள் ஓரமாய் நிற்கின்ற மரமாக கனி தருகின்ற வாழ்வை தர வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடும். அவர்தம் சத்தியம் என்றன் ஞானமாயிருக்கும் என் நேரமும். அவர்தம் சத்தியம் என்றன் ஞானமாயிருக்கும் என் நேரமும். நீர்க்கால்கள் ஓரமாய் நிற்கும் மரமாக கனி தருவே. நீர்க்கால்கள் ஓரமாய் நிற்கும் மரமாக கனி தருவே. என் மேய்ப்பர் என்னை புல்வெளியில் எப்போதும் நடத்துகின்றார். என் மேய்ப்பர் என்னை புல்வெளியில் எப்போதும் நடத்துகின்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 92 வசனங்கள் 1 முதல் 5 முடிய. சங்கீதம் 92 வசனங்கள் 1 முதல் 5 முடிய. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து ஸ்தோத்திரித்து உற்சாகமாய் பாடினோம். இப்பொழுது ஆராதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த 2026 ஆண்டிலே தேவன் தருகின்ற நன்மைகளுக்காக, தேவன் தருகிற கிருபைகளுக்காக வேண்டி, ஆண்டவரே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதித்து பாடுகிறேன் சுவாமி. என்னை வெறுமையாய் அர்ப்பணிக்கிறேன். நீங்க தான் என்னுடைய கரத்தை பிடித்து நடத்த வேண்டும். இந்த 2026 ஆண்டிலே உம்முடைய பலன், உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி சேர்ந்து ஜெபசிந்தியோடு அர்ப்பணிப்புணர்வோடு சேர்ந்து பாடுவோம்.
அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். எத்தனையோ வேதனைகளிலிருந்து, கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து காத்திருக்கிறார். ஆண்டவரே, உம்மை பாடுகிறேன், நன்றி ஆண்டவரே என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமான என்னை தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே. அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை அருளி செய்தீரே ஆண்டவரே. எவ்வளவு பெரிய அதிசயம் சுவாமி. எளிமையான என்னை நீர் ஆசீர்வதித்து எவ்வளவு அதிசயம். பாவியாக என் மேல் கிருபையாய் இரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபசிந்தையோடு இரண்டாம் சதத்தை பாடுவோம். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம் தானே. இது அதிசயம், அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். ஆண்டவரே, என்னுடைய சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என்னுடைய பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல ஆண்டவரே. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை நடக்க வைங்க ஆண்டவரே, தூக்கி சுமங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபசிந்தையோடு ஆண்டவருடைய பாதத்திலே வெறுமையாய் அர்ப்பணித்து இந்த 2026ஆம் ஆண்டிலே ஆண்டவருடைய கிருபையும் நன்மையும் தொடர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு, விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோம். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய்பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய்பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில ஏந்திக் கொள்ளுங்க. என்ன தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில ஏந்திக் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள்.
அர்ப்பணிப்புணர்வோடு, பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே சுவாமி, உம் சித்தம் போல என்னை நடத்துமே என்று சொல்லி ஜபசிந்தையோடு அர்ப்பணிப்புணர்வோடு பாடி இந்த ஆராதனை வேளை நிறைவு செய்வோம். பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல என்னை நடத்துமே, உம் சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன், நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவிகளாக எங்கள் மேல் நீர் கிருபையாய் இருக்கிறீரே சுவாமி, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாவி என்று உணர்ந்து ஒத்துக்கொண்டு உம்முடைய பாதத்தில் என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை தாங்க சுவாமி, தூக்கி சுமந்து கொள்ளுங்க ஆண்டவரே. நடக்க முடியாத நேரத்திலே எங்களை தூக்கி அணைத்து அரவணைத்து எங்களை நடக்க செய்யுங்க சுவாமி. வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு இந்த காணொலியை யார் யார் பார்க்கிறார்களோ உடைய பரம சந்தோஷம், பரம விடுதலை அந்த குடும்பங்களிலே நிலவட்டும் ஆண்டவரே. புதிதாய் பிறந்தவர்களைப் போல சுவாமி, புதிய வாழ்வு இந்த புதிய வருடத்தில் கிடைக்க கிருபை தாங்க ஆண்டவரே. புதிய கிருபையினால தாங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தூக்குங்க, சுமந்து கொள்ளுங்க, தப்புவித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த காணொலிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்பு அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக செபிக்கிறோம். தெய்வீக பிரசன்னம், தெய்வீக கரம், ஊழியத்தின் பாதைகள் விரிவடையட்டும். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மீதியான நேரம், காலம் முழுவதையும் தேவருடைய பாதத்திலே வெறுமையாய் அர்ப்பணித்து எங்களை தாழ்த்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதிலே சந்தோஷம் அடைகின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆண்டிலும் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்தருளுவார். ஒருவேளை நீங்கள் கடந்த ஆண்டில் கண்ணீரோடு கூட நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் மிகவும் பிரயாசப்பட்டும் பலன் இல்லையே என்று சொல்லி மிகுந்த விரக்தியோடு கூட இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். இந்த ஆண்டிலாவது ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். நிச்சயம் உங்களுடைய நம்பிக்கையை தேவனாகிய கர்த்தர் கனப்படுத்துவார். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். ஒரு காரியத்தையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கடந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஆண்டவராகிய கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டு முன்னேறி செல்வோம். தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு தெரியும். வேதனையோடு கூட நான் கடந்து வந்தேன். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலும் நான் காலடி எடுத்து வைத்திருக்கும் பொழுது கண்ணீரோடு இந்த ஆண்டிலே நுழைகின்றேனே அப்பா. இந்த ஆண்டிலாவது என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டீரா என்று உங்களை நோக்கி பார்க்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவானவர் உங்கள் கண்ணீரை காண்கின்றார். நீங்கள் கடந்து வந்த பாதைகளை காண்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள்.
நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவை, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவை, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆண்டவரே, நான் கடந்து வந்த பாதை உமக்கு தெரியும். கண்ணீரோடு கூட நான் கடந்து வந்திருக்கின்றேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரே என்று சொல்லி, ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தருளும். எந்தெந்த காரியத்தின் நிமித்தம் அவர்கள் வேதனையோடு கூட இந்த ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். உங்களையே நம்பி, ஆண்டவரே, என் தேவன் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி உம்மை நம்பி இந்த ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய செய்கையினால் என் தேவனே நீர் அவர்களை மகிழ்ச்சியாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை அளிக்கின்ற தேவனாகிய கர்த்தர் பலனையும் சத்துவத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த ஆண்டு உடைய பிள்ளைகள் தேவனுடைய மகிமையை பார்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுடைய இருதயத்தை மகிழ பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். யாரெல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கதறக்கூடிய தாய் தகப்பன்மார்களுக்கு என் தேவன் உம்முடைய ஒத்தாசையை அனுப்பி கொடுத்து பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் செய்கின்ற காரியத்தை கண்டு இவர்கள் இருதயம் மகிழட்டும். என் தேவனாகிய கர்த்தர் நீர் அப்படி செய்தருளுவீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வருகிற கிருபைகளுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் என் தேவனே என்னை கைவிட வேண்டாம், ஆண்டவரே என் நிலைமையை நீர் தயவு செய்து மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரே உங்களை நோக்கி கதறக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுத்து நித்திய மகிழ்ச்சி இவர்களுக்கு உண்டாகட்டும். மகிமையான காரியத்தை தேவன் செய்தருள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 92 4வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 92 4வது வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தாவே, கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார்.
அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், ஆண்டவர் தம்முடைய செய்கையினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று நீங்கள் சாட்சி பகரத்தக்கதாக மகத்தான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்தருளுவார். என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் மிகுந்த வியாகுலத்தோடு கூட பல விதங்களில் பிரயாசப்பட்டும் அந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க முடியாமல், ஒருவேளை நீங்கள் பிரயாசப்பட்டும் அதில் பலன் கிடைக்காமல் மிகுந்த விரக்தியோடு கூட இந்த ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கென்றே இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். என்னுடைய செய்கையினால் உங்களை நான் மகிழ்ச்சியாக்குவேன் என்கின்ற இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்றார். அவருடைய செய்கை, அவருடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கும்? என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் ஒரு வேத வசனத்திலிருந்து உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் பேச விரும்புகின்றார். வேதாகமத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன ஒரு ஓமையை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய காரியத்தை பாருங்கள். லூக்கா 13வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 13வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். என கருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு திராட்சை தோட்டத்தில் திராட்சை கொடி தான் பொதுவாக நடுவார்கள். அப்போ அந்த திராட்சை தோட்டத்தில் அவன் அத்தி மரத்தை அங்கு நட்டிருக்கிறான் என்றால் அந்த அத்தி மரத்தினுடைய கனியை அவன் எதிர்பார்க்கின்றான். அதற்காக அவன் மிகவும் பிரயாசப்படுகின்றான். அதற்கு ஒரு வேலைக்காரனை போட்டு, ஒரு தோட்டக்காரனை அதில் வைத்து அதற்காக எல்லா காரியத்தையும் செய்யும்படிக்கு அவன் மிகவும் பிரயாசப்படுகின்றான். ஒரு திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்துக்கு இடம் கொடுத்து அந்த அத்தி மரம் தனக்கு கனி கொடுக்கும் என்று சொல்லி மிகுந்த வாஞ்சியோடு கூட காத்திருக்கின்றான். அப்பொழுது அவன் காத்திருக்கும் பொழுது அதில் கனியை தேடுகின்றான், அதில் பலனை தேடுகின்றான். பலன் கிடைக்கவில்லை. என கருமையானவர்களே, மிகவும் பிரயாசப்பட்டும் பலன் கிடைக்காமல் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே கசந்து போய்விடும். எவ்வளவு பிரயாசப்பட்டும் பலன் இல்லாமல் போய்விட்டதே. சில வேளைகளில் பார்த்தீர்கள் என்றால் நாமும் ஒரு காரியத்திற்காக தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு நீர் பதில் தர வேண்டும் என்று சொல்லி நமக்காக அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்காக அல்லது நம்முடைய பெற்றோருக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த காரியத்தில் நீர் எனக்கு பதில் தர வேண்டும் என்று. என கருமையானவர்களே, நாம் ஜெபித்தும் அந்த காரியத்தில் ஒரு பதிலும் ஆண்டவரிடத்திலிருந்து வரவில்லை என்றால் மிகுந்த சோர்வு நமக்கு வந்துவிடும். அந்த நேரத்தில் நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த நாளில் அதை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகள் எக்ஸாமுக்கு ஆயத்தமாவார்கள். அவர்கள் மேல் படிப்புக்காக எப்படியாவது இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணினால்தான் நமக்கு மேற்படிப்பு படிக்க முடியும் என்று சொல்லி மிகுந்த பிரயாசத்தோடு கூட அவர்கள் இரவும் பகலும் உழைத்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்படி மிகவும் பிரயாசப்பட்டும் அவர்களுக்கு மதிப்பெண் குறைந்து போய்விட்டதென்றால் அவர்கள் மிகவும் விரக்தியான நிலைமைக்கு போய்விடுவார்கள். எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் இதே போல தேர்வு எழுதி அந்த காரியத்தில் மிகவும் மதிப்பெண்கள் குறைந்து போய் ஒரு விரக்தியான நிலைமையில் இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கின்றார், அவருடைய செய்கைகளால் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் தேவனாகிய கர்த்தர். நீ பட்ட பிரயாசம் எல்லாம் அவருக்கு தெரியும். நீ எந்த அளவுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டீர்கள் என்பதும் ஆண்டவராகிய கர்த்தருக்கு தெரியும். பிரயாசப்பட்டும் பலன் கிடைக்காமற் போனதும் அவருக்கு தெரியும். ஆண்டவராகிய
கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் இப்படி பிரயாசப்பட்டு பலன் கிடைக்காமல் போகும் பொழுது நாம் எந்த அளவுக்கு நாம் மிகுந்த வியாகுலப்படுவோம் என்பதும் ஆண்டவராகிய கர்த்தருக்கு தெரியும். நாம் பிரயாசப்பட்டோம் என்றால் நமக்கு பலன் கிடைக்க வேண்டும். அப்படித்தான் வேதம் சொல்லுகின்றது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் வேதம் என்ன சொல்லுகின்றது என்று பாருங்கள். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். என கருமையானவர்களே, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. அதில் கிடைக்கக்கூடிய பலன் என கருமையானவர்களே, மிகவும் பிரயாசப்பட்டதில் பலன் கிடைக்காமல் போகும் என்றால் நம்முடைய வாழ்க்கையே கசந்து போய்விடும். சில வேளைகளில் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு நான் படித்தேன், ஆனாலும் கூட என்னை முழுவதுமாக நான் அர்ப்பணித்து படித்தேன், ஜெபத்தோடு கூட காரியத்தை செய்தேன், ஆனாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி அவர்கள் மிகுந்த விரக்தியான நிலைமைக்கு போகக்கூடிய நிலைமையில் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வேளை நீங்கள் விரக்தியான நிலைமையிலே இந்த புதிய ஆண்டில் நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் பிரயாசப்பட்டேனே, எனக்கு இந்த காரியத்தில் பலனில்லாமல் போனதே என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற வார்த்தை தான், ஆண்டவரே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று சொல்லி நீங்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவருக்கு சாட்சி பகிரும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் மகத்தான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் செய்ய போகின்றார். என கருமையானவர்களே, வேதத்தில் ஏசாயா 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏசாயா 5:1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம். இந்த இடத்துல ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகின்றது. இந்த திராட்சை தோட்டத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்தது, ஆண்டவர் சொன்ன உவமையில் திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டிருந்தான், அதில் கனி கிடைக்கவில்லை. என கருமையானவர்களே, அவன் சொல்லுகின்றான், நான் 3 வருஷமாக இதில் பார்க்கின்றேன், ஆனால் எனக்கு பலன் இதில் கிடைக்கவில்லையே, நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் பலன் இல்லாமல் போகின்றதே என்ற உடனே, என கருமையானவர்களே, பொதுவாக இந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் விரக்தியான நிலைமைக்கு போகும் பொழுது சில வேளைகளில் அவர்கள் அமைதலாகி விடுவார். இந்த விரக்தியான நிலைமைக்கு போகும் பொழுது கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பார். சில வேளைகளில் இந்த விரக்தியான நிலைமைக்கு போகும் பொழுது அந்த விரக்தியின் அந்த வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்றால் அவர்களிடத்திலிருந்து கோபம் வெளிப்படும். அதனால தான் அந்த உவமையில் அவன் சொல்லுகின்றான், இந்த மரம் எதற்காக இருக்கின்றது, இந்த அத்திமரம் பிரயோஜனப்படவில்லை, இதை வெட்டி போடலாம் என்று சொல்லுகின்றான். உண்மையில் அவன் அதை அழித்து போட விரும்பவில்லை. அவனுடைய அந்த விரக்தியினுடைய வெளிப்பாடு தான் அப்படி பேசுகின்றான். இந்த இடத்துல ஏசாயா 5வது அதிகாரத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த திராட்சை தோட்டத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 5:2 வாசிக்கலாம். அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. நற்குல திராட்சை செடிகளை, எனக்கு அருமையானவர்களே, சாதாரண இது கிடையாது, நல்ல வெரைட்டி திராட்சை செடிகளை கொண்டு வந்து நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று, திராட்சை பழங்கள் என்று போடவில்லை, நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்கின்றார். அதற்காக மிகவும் பிரயாசப்படக்கூடியது அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திராட்சை செடிகளை நட்டு
என கருமையானவர்களே, அதில் வேதம் சொல்லுகின்றது, அதை சுற்றி வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் திராட்சை செடிகளை நட்டு நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதன் ஆலையும் உண்டு பண்ணி, இது திராட்சை பழத்திலிருந்து திராட்சரசம் எடுப்பதற்காக எல்லாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கின்றது பாருங்கள். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பழங்களை தந்தது. என கருமையானவர்களே, நான் பட்ட பிரயாசம் எல்லாம் வீணாய் போய்விட்டது. சில வேளைகளில் நம்ம பிரயாசப்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு அது பலன் கொடுக்காமல் போகும் பொழுது, மிகவும் விரக்தியான நிலைமைக்கு வரும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்வாராம்? அந்த 5வது வசனத்தை வாசியுங்கள். இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை, அது நல்ல பழங்களை தராமல் கசப்பான பழங்களை தந்ததின் நிமித்தம் நான் என்ன செய்வேன்? நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். என கருமையானவர்கள், அந்த காரியத்தை பாருங்கள். 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். இயேசுவானவர் சொன்ன உவமையும் இந்த ஏசாயா 5வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, ஒரு பக்கத்தில் எனக்கு அருமையானவர்களே, அத்திப்பழம், அந்த அத்தி மரம் அத்தி பழங்களை கொடுக்காதபடியினால் அந்த எஜமான் மிகவும் விரக்தி அடைகின்றான். நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் பலன் கிடைக்கவில்லை, ஆகவே அதை அழித்து போட வேண்டும் என்று சொல்லுகின்றான். இந்த இடத்தில் அந்த தோட்டத்தில் திராட்சை பழங்கள் கிடைக்கும் என்றிருந்த பொழுது, நல்ல திராட்சை பழங்களை அது கொடுக்கும் என்று காத்திருந்த பொழுது, அது கசப்பான கனிகளை கொடுத்ததினால், அப்பொழுது எஜமான் சொல்லக்கூடிய காரியம், இது எல்லாவற்றையும் நான் எடுத்து போடட்டும், இது எல்லாவற்றையும் நான் அழித்து போடட்டும். இந்த விரக்தியோடு கூட இருக்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்வோம் என்றால், ஒரு விரக்தியான நிலைமைக்கு போகும் பொழுது, இனிமேல் இதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்று நம்ம நினைக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய பிரயாசத்தை ஆண்டவர் காண்கின்றார். ஒருவேளை உங்களுக்கு அந்த பிரயாசத்தினுடைய பலன் கிடைக்காமல் போகலாம். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். சில வேளைகளில் பிரயாசப்பட்டும் பலன் கிடைக்காமல் போகும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் என்றால், சில வேளைகளில் அந்த விரக்தியான நிலைமையிலே அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார். சில வேளைகளில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் நிலைமை எப்படி இருக்கும்? இன்னொரு சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு அந்த காரியத்தை நான் விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். இந்த காரியத்தில் எல்லாம் நாம் இந்த பாதையின் வழியாக போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நான் பிரயாசப்பட்டும் எனக்கு ஒரு காரியமும் அமையவில்லையே, எனக்கு அந்த காரியம் பலன் கொடுக்கவில்லையே என்ற உடனே நம்ம என்ன செய்கின்றோம்? என கருமையானவர்களே, லூக்கா 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வேதத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இதில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. லூக்கா 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அவர் கெனேசரத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். கருமையானவர்களே, கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை அவர் கண்டார். அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த 2 படகுகளும் மீன் பிடிப்பதற்காக இந்த படகுகள் கடலுக்குள்ளாக புறப்பட்டு போனதும் அவருக்கு தெரியும். இதில் புறப்பட்டு போனவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்காமல் அவர்கள் தாங்கள் பிரயாசத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியாமல் வேதனையோடு கூட வந்திருக்கிறார்கள் என்பதும் அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கின்றார் என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய கர்த்தர், நீங்களும் இப்படிப்பட்ட பாதையின் வழியாக சில வேளைகளில் மிகவும் பிரயாசப்பட்டும் அதில் பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேச விரும்புகின்றார். மிகவும் அவர்கள் பிரயாசப்பட்டு பலன் கிடைக்காமல் போனது அவருக்கு தெரியும். இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கின்றார் என்றால், யார் பிரயாசப்பட்டு
அவர்களுக்கு ஒன்றும் பலனில்லாமல் போனதோ அந்த படகில் இயேசுவானவர் ஏறுகிறார். வாசியுங்கள் தொடர்ந்து. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். கருமையானவர்களே, அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். பொதுவாக மீன்பிடி தொழிலுக்கு போகக்கூடியவர்கள் மீன் பிடித்த பின்பதாக அந்த வலையை முழுவதுமாக இருக்கக்கூடிய தேவையில்லாத எல்லாவற்றையும் எடுத்து அதை கழுவி கொண்டிருப்பார்கள் அடுத்தது பயன்படுத்துவதற்காக. இந்த இடத்திலே அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவானவருக்கு தெரியும் இவர்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் போனது என்பது அவருக்கு தெரியும். அப்பொழுது அவர்கள் இந்த இடத்திலே வந்து படகுகளை வலைகளை அலசி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கின்றார்? 3வது வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். இயேசுவானவர் அங்கிருக்கக்கூடிய அந்த படகுகளில் ஒன்றில் அவர் ஏறுகின்றார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அது அவருடைய சீஷனாகிய சீமோன் பேதுருவினுடையதாக இருந்தது. வாசிக்கலாம். அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கருமையானவர்களே, இந்த இடத்தில் சீமோன் பேதுரு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வந்து ஆண்டவரே எவ்வளோ பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே கிடைக்கலையே, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்யலாமே, ஒன்றும் பேசவில்லை. இந்த நாளில் நான் அதை முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். சில வேளைகளில் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் ஜெபித்து போராடி இருக்கலாம். ஆண்டவரே இந்த காரியத்தை செய்து கொடுங்கன்னு சொல்லி எவ்வளவோ நீங்கள் ஜெபத்தில் இருந்திருக்கலாம், உபவாசத்தில் இருந்திருக்கலாம். அந்த காரியத்தில் எவ்வளவோ நான் ஜெபித்தேன், பிரயாசப்பட்டேன், உபவாசம் பண்ணினேன், எனக்கு அந்த காரியம் ஒன்றும் கைகூடி வரவில்லையே என்று சொல்லி நீங்கள் விரக்தியோடு கூட இந்த ஆண்டிலே நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கின்றார் என்பதை பாருங்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது அவருக்கு தெரியும். அதைத்தான் நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். சில வேளைகளில் இந்த விரக்தியான நிலைமைக்கு போகும் பொழுது அவர்கள் வாயை திறந்து ஒன்றும் பேச மாட்டார்கள். அவருடைய நிலைமை எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் விரக்தியின் விளிம்பிலே இருக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு காரியத்தையும் குறித்து பேசாதபடிக்கு அவர்கள் அமைதலாகி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைதலான நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய அமைதலுக்கு காரணம் என்ன என்பது அவருக்கு தெரியும். நீங்கள் ஏன் பேசாமல் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும். வெளிப்படையாக மற்றவங்களை பார்க்கும் பொழுது சிரித்து கொண்டிருந்தால் மனதுக்குள்ளாக நீங்கள் அழுது கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும். காரணம், நீங்கள் கசப்பான அனுபவங்களின் வழியாக கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் மிகுந்த வேதனையோடு கூட பேதுரு அந்த நேரத்தில் அவனும் சேர்ந்து அந்த வலைகளை அலசி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அவர் படகில் ஏறுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் போதகம் பண்ணுகின்றார். இப்பொழுது அவனிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். லூக்கா 5:4 வாசியுங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, சீமோனை பார்த்து சொன்னார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கருமையானவர்களை, இப்பொழுதுதான் அவருடைய வார்த்தை கடந்து வருகின்றது. இவனுக்கென்று ஒரு வார்த்தை, நீங்கள் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்ன பொழுது தான் பேதுரு சொல்லுகின்றான், தன்னுடைய வாழ்க்கையில் நான் பிரயாசப்பட்டும் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. தன்னுடைய விரக்தியான நிலைமையை குறித்து ஆண்டவரிடத்தில் பேசுகின்றான். வாசிக்கலாம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். கருமையானவர்களை, இந்த காரியத்தை செய்யும் பொழுது
அவன் மிகுந்த விரக்தியோடு கூட தான் வலையை போட்டிருப்பான். இதுவரைக்கும் இதுக்கு முன்பதாக அவன் வலையை போட்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட நிச்சயம் நமக்கு மீன் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு கூட வலையை போட்டவன் இப்பொழுது அவன் நம்பிக்கையெல்லாம் இழந்த நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறபடியினால் நான் செய்யட்டும், அவர் சொல்லுகிறபடியினால் நான் செய்யட்டும், ஒருவேளை ஏதாவது கிடைக்கலாம், அவன் ஏதாவது கிடைக்கலாம் அல்லது இப்பையும் கிடைக்காமல் போகலாம். ஏற்கனவே நம்ம தோல்வியை சந்தித்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறபடியினால் நம்ம போடுவோம் என்று தான் அவன் வலையை போடக்கூடிய அந்த நேரத்தில் நடக்கக்கூடியது என்ன? வாசியுங்கள். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கருமையானவர்களை, மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்ப அந்த வலையை போட்டு எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் கண்கள் எல்லாம் ஆச்சரியத்தில், என கருமையானவர்களே, கர்த்தருடைய செய்கைகளால் அவர்கள் இருதயம் மகிழ்ச்சியாக கூடியது அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி இந்த காரியம் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை பிடிக்கிறார்கள், ஆனால் வலை கிழிந்து போகாமல் இருக்கக்கூடிய ஒரு அதிசயத்தையும் காண்கின்றார்கள். இவ்வளவு மீன்கள் இருந்தும் அந்த வலை கிழியாமல் இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஆச்சரியம். அதுதான் தேவனாகிய கர்த்தருடைய செய்கை. எனக்கு அருமையானவர்களே, நம்ம மீன் கிடைத்தது என்று சொல்லுவோம், ஆனால் மீன் மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த வலை கிழிந்து போகும் என்றால் அதில் ஒரு நஷ்டம் ஏற்படும். ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யவில்லை. ஏற்கனவே நீ நஷ்டத்தை சம்பாதித்திருக்கிறார், ஏற்கனவே நீ இழப்புகளை சந்தித்திருக்கின்றார். இப்பொழுது நான் என்னுடைய கரத்தை உனக்கு நேராக நான் திருப்புகின்றேன், என்னுடைய கரத்தை நான் உனக்கு நேராக நான் நீட்டுகின்றேன். இப்பொழுது என்னுடைய கரத்தில் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீ பார் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய செய்கையினால் அவனை மகிழ்ச்சியாக்கும்படிக்கு, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேச விரும்புகின்றார். மிகுந்த விரக்தியோடு கூட இந்த ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்களா? என்ன ஏதோ வாழ வேண்டும் என்பதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆண்டில் நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய விரக்தியான நிலைமை அவருக்கு தெரியும். கண்ணீரோடு கூட நீங்கள் கடந்து வந்த பாதை அவருக்கு தெரியும். நீங்கள் பிரயாசப்பட்டும் பலன் கிடைக்காமல் போனது அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் காண்கின்ற தேவனாகிய கர்த்தர், எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய நிலைமை ஒரு பரிதாபமான நிலைமையாக இருக்கின்றது என்பதை அறிந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய செயல்களால், என்னுடைய செயல்களால் என் பிள்ளையை நான் மகிழ்ச்சியாக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தருடைய செய்கையை பாருங்கள். வேதத்தில் அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக இந்த இடத்தில் அவர்கள் மீன்களை பிடித்திருக்கிறார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, படகே மூழ்கத்தக்கதாக என்றால் எவ்வளவு மீன்கள் பாருங்கள். அப்ப பிரயாசப்பட்டு கிடைக்காமல் இருந்ததற்கு தேவன் பன்மடங்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். ஒருவேளை நீங்கள் நான் பிரயாசப்பட்டும் கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு அதை பன்மடங்காக, நீ பிரயாசப்பட்டதற்கும் சேர்த்து தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் வல்லவர் இருக்கின்றார். நீ விசுவாசித்தால் தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். ஒன்றை மாத்திரம் இந்த ஆண்டிலே சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்குவீர் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே, அந்த வார்த்தையை நீர் செய்து தாரும். உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்குவீர் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்து கொடும். என் இருதயத்திலே மகிழ்ச்சி இல்லாமல் ஆண்டவரே மிகவும் வேதனையோடு கூட நான் இருக்கின்றேன். அந்த மகிழ்ச்சியை நான் பார்க்க விரும்புகின்றேன். நீர் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை, நீர் என் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அந்த காரியத்தின் நிமித்தம் உள்ள மகிழ்ச்சியை நான் பார்க்கட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் கேளுங்கள். என கருமையானவர்களே, இதில் பாருங்கள், 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள்
திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னார். கருமையானவர்களே, எல்லாருக்கும் அந்த இடத்துல பிரமிப்பு உண்டானது என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய கர்த்தர் கருமையானவர்களே, ஒருவேளை இந்த பிரயாசப்பட்டும் பலன் கிடைக்காமல் போனவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் சில வேளைகளில் எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு பலன் இல்லையே. ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்து அந்த காரியத்தில் பிரயாசப்பட்டு அந்த காரியத்தில் பலன் இல்லாமல் போய் மிகுந்த வேதனையோடு கூட இந்த வருஷம் நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய தொழிலில் மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்ய விரும்புகின்றார். சில வேளைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை கசப்பான அனுபவத்தின் வழியாக ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தின் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியம் நம்மை மிகுந்த வேதனைக்குள்ளாக்கும். அந்த கசப்பான பாதையின் வழியாக நாம் கடந்து செல்லுவோம். அருமையானவர்களே, யாக்கோபை பொறுத்தமட்டில் அவனுடைய பிள்ளைகள் அன்றைக்கு யோசேப்பை தன் பிள்ளைகளை பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் அவன் உடன் பிறந்த அருமையானவர்களே, யோசேப்பு உடன் பிறந்தவர்களே, யாக்கோபின் பிள்ளைகள் செய்த காரியம் என்ன? யோசேப்பை விற்று போட்டு விட்டு அவனை ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து விட்டது என்று சொல்லி அந்த இடத்தில் நாடகமாடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த பிள்ளைகள் செய்த காரியத்தின் நிமித்தம் யாக்கோப் மிகுந்த வியாகுலப்படுகின்றான். அவனுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தின் வழியாக கடந்து போகின்றான். அந்த நேரத்தில் அவன் என்ன செய்திருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, சில வேளைகளில் மிகவும் விரக்தியான நிலைமைக்கு போகும் பொழுது நம்ம என்ன செய்வோம் என்றால், இனி நான் என்ன ஆண்டவரிடத்தில் கேட்பேன்? நான் கேட்டு நான் சோர்ந்து போய்விட்டேன். இனிமேல் நான் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன கேட்பேன்? நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லி சில வேளைகளில் நாம் முன்னேறி செல்லுவோம். ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தாலும் சரிதான், நடக்கிறது நடக்கட்டும் என்பது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கலாம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய நிலைமையை பார்க்கக்கூடிய தேவன். அவர் எது செய்கிறாரோ செய்யட்டும். எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டு விட்டேன், இனி என்னுடைய பிரயாசம் எல்லாம் ஒரு காரியமும் பலன் கொடுக்கவில்லை. ஆகவே நான் என்ன செய்யட்டும்? அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துவிட்டு, அருமையானவர்களே, மிகவும் விரக்தியான நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அமைதலாக அவர் என்ன செய்கிறாரோ செய்யட்டும், என் தேவனாகிய கர்த்தர் இதை மாற்றினால் நான் சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் என் வாழ்க்கை இப்படியே இருக்கட்டும் என்று சில வேளைகளில் நாம் கடந்து செல்லுவோம். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஒரு கசப்பான அனுபவத்தின் வழியாக கடந்து வந்திருக்கிறீர்களா? இந்த புதிய ஆண்டில் நீங்கள் ஒரு கசப்பான அனுபவத்தின் வழியாகவே உங்கள் வாழ்க்கையில் கசப்பான அந்த காரியத்தின் நிமித்தம் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இந்த ஆண்டில் நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த கசப்புக்கு காரணம் என்ன என்பதும் ஆண்டவராகிய கர்த்தருக்கு தெரியும். அருமையானவர்களே, சில வேளைகளில் நாம் இந்த கசப்பான இந்த காரியத்தின் வழியாக செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த கசப்பான அனுபவங்கள் நம்மை மிகவும் வேதனைக்குள்ளாக கொண்டு சென்று விடும். அந்த நேரத்தில் ஏன் இந்த உலகத்தில் நம்ம இருக்க வேண்டும் என்று கூட சில வேளைகளில் நாம் நினைப்போம். ஒருவேளை பிள்ளைகள் நிமித்தம் சிலர் விரக்தியான நிலைமைக்கு போய்விடுவார். சில குடும்பத்தில் உள்ள காரியத்தின் நிமித்தம் மிகவும் அந்த கசப்பான அனுபவம் அவர்களை ஒரு விரக்தியான நிலைமைக்கு கொண்டு போய்விடும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒருவேளை விரக்தியான நிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கின்றார்? அருமையானவர்களே, வேதத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது ஆகார் என்ன செய்கின்றாள் என்றால், தன்னுடைய பிள்ளையோடு கூட இஸ்மவேலோடு கூட அவள் வனாந்தரத்தில் அலைந்து திரிகின்றதை பார்க்கும் பொழுது அவளுடைய காரியத்தை சற்று நம்ம பார்த்தோம் என்றால், பிள்ளைக்கு கொடுப்பதற்கு தண்ணீர் கூட இல்லையே, என் பிள்ளை இப்பொழுது தாகத்தினால் அது மடிந்து போய்விடுமோ என்று சொன்ன உடனே அருமையானவர்களே, சில வேளைகளில் பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்து தாய் தகப்பனாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மிகுந்த வேதனையோடு கூட அந்த கசப்பான அந்த பாதையின் வழியாக கடந்து செல்லும் பொழுது அவர்களை பொறுத்தமட்டில் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் அருமையானவர்களே,
ஆகாரை போல சில வேளைகளில் சத்தமிட்டு, அந்த விரக்தியில சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி கதறுவார்கள். வேதத்தில் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரம், ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அருமையானவர்களை, சத்தமிட்டு அழுகின்றாள். சொல்லுகின்றேன், சில வேளைகளில் விரக்தியான நிலைமையிலே போகும் பொழுது அவர்களிடத்திலிருந்து கோபம் வெளிப்படலாம். எப்படி இந்த எஜமான் அவன் அத்திமரத்தில் கனி இல்லாமல் போகும் பொழுது அந்த விரக்தியில அவனிடத்திலிருந்து கோபம் வெளிப்படுகிறது. சிலரிடத்திலிருந்து கோபம் வெளிப்படலாம். சிலரை பொறுத்த மட்டில் பார்த்தீர்கள் என்றால், எப்படி பேதுருவை பொறுத்த மட்டில் அவன் ஒரு விரக்தியான நிலைமையில் இருக்கும் பொழுது அவன் பாட்டுக்கு அமைதலாக உட்கார்ந்து அந்த படவில் இருக்கின்ற வலையை அலசி கொண்டிருந்ததை பார்க்குறோம். ஒன்றும் அவன் பேசவில்லை. சிலர் அமைதலாகி போவார்கள், சிலர் விரக்தியிலே கோபப்படுவார்கள். சிலரோ இந்த ஆகாரை மாதிரி விரக்தியான நிலைமையில் சத்தமிட்டு கதறுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இதில் எந்த காரியத்தின் வழியாக நீங்கள் கடந்து போனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இந்த இடத்துல பாருங்கள், ஆகாருக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய செய்கையினால் அவளை எப்படி மகிழ பண்ணுகிறார் என்பது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உன் பிள்ளைக்காக நான் காரியத்தை செய்யட்டும். உன் பிள்ளையின் நிமித்தம் நீ விரக்தியோடு கூட உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை குறித்து நீ விரக்தியோடு கூட இருக்கின்றாய் அல்லவா? நான் இப்பொழுது உன் பிள்ளைக்காக நான் என்னுடைய காரியத்தை நான் செய்யட்டும் என்று சொல்லி அவருடைய செய்கையினால் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்குகின்றார். ஆண்டவர் என்ன சொல்கின்றார் என்பதை பாருங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரம், ஆதியாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஆண்டவர் இப்பொழுது தாயாருடைய கண்களை திறக்கின்றார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, இப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை காண்கின்றாள். எனக்கு அருமையானவர்களே, பல இடங்களில் அலைந்து திரிந்து எவ்வளவோ பிரயாசப்பட்டும் பலன் கிடைக்காமல் போனவளுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய செய்கையினால் அவளை மகிழ்ச்சியாக்குகிறார். பாருங்கள், எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்களும் தன் பிள்ளைக்காக, உங்களுடைய பிள்ளைக்காக நீங்கள் பல விதங்களில் பிரயாசப்பட்டு இருக்கலாம். என் பிள்ளையினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி பெற்றோர்கள் நீங்கள் பிரயாசப்பட்டு அந்த காரியத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்காமல் போன பொழுது கதறிக்கொண்டிருக்கலாம், சத்தமிட்டு அழலாம், மனதுக்குள்ளாக அழலாம். ஒருவேளை நீங்கள் அந்த காரியத்தில் ஆண்டவர் என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அமைதலாக கூட இருக்கலாம். சில வேளைகளில் இந்த விரக்தியின் நிமித்தம் நீங்கள் கோபப்படக்கூட செய்யலாம். எனக்கு அருமையானவர்களே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இன்னும் ஒரு காரியமும் நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் இந்த ஆகாரை போல கதறிக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைக்காக தேவனாகிய கர்த்தர் விரக்தியோடு எந்தெந்த குடும்பம் எல்லாம் இந்த ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார்களோ தம்முடைய செய்கையினால் அவர்களை மகிழ்ச்சியாக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்களுடைய குடும்பத்தை நோக்கி நீட்டுவதை நீங்க பார்க்க முடியும். இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என கருமையானவர்களே, ஆண்டவர் என்ன செய்கின்றார்? 19வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். கருமையானவர்களே, இந்த இடத்துல அவள் தன் பிள்ளைக்கு அந்த தண்ணீரை கொடுக்கும் பொழுது தான் அவள் இருதயத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, அவளை பொறுத்த மட்டில் ஒரு பெரிய நம்பிக்கை. இதுவரைக்கும் நம்பிக்கையற்றவளாக இருந்தவள், என் தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை செய்ததை
காணக்கூடியவள். தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியத்தையும் அவர் செய்வார் என்கின்ற நம்பிக்கை உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் பேச விரும்புகின்றார். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் இந்த அற்புதத்தை எதிர்பார்த்து, அதிசயத்தை எதிர்பார்த்து அந்த காரியம் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போனவர்களாக இந்த ஆண்டு காலடி எடுத்து வைத்திருக்கின்றீர்களா? அவருடைய செய்கையினால் உங்களை மகிழ்ச்சியாக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கை உங்களுக்கு பல மடங்காகும். என் தேவனாகிய கர்த்தர் இதை செய்திருக்கின்றார், நிச்சயம் என் தேவனாகிய கர்த்தர் என் வாழ்நாள் முழுவதும் அவர் எங்களை தாங்குவார், எங்களுக்கு இப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தை செய்வார் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கசப்பான அனுபவத்தின் வழியாக நம்ம கடந்து போகத்தான் வேண்டியது இருக்கின்றது. அப்படி ஒருவேளை அந்த கசப்பான அனுபவத்தின் வழியாக கடந்து இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய செய்கையினால் உங்களை நான் மகிழ்விப்பேன். என்னுடைய செய்கைகளை நீங்கள் பார்ப்பீர்கள், அது உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் நம்பிக்கையெல்லாம் இழந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் ஏதாவது அவர் செய்யட்டும் என்கின்ற நிலைமையிலே நீங்கள் மிகவும் விரக்தியோடு கூட இருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடியது, இல்லாத இடத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் தண்ணீரை புறப்பட பண்ணுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் பேதுரு மீன்பிடிக்க சென்ற நேரத்தில் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்காமல் போன பொழுது, இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி வலையை போட்ட நேரத்தில் இதுவரைக்கும் மீன்பிடி தொழிலே பார்த்திராத ஒரு அதிசயத்தை அவன் பார்க்கின்றான். இது என்ன, வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்கள், 2 படகுகளும் நிரம்பத்தக்கதாக முழுவதும் மீன்களினால் நிரப்பின பொழுது அவர்களுக்கு பிரமிப்பு உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் கர்த்தருடைய செய்கையினால் உங்களை மகிழ்விப்பார். எனக்கு அருமையானவர்களே, அதை பார்க்கும் பொழுது பேதுருவுக்கு என் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்றால், இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இனி அவன் மீன்பிடி தொழிலுக்கு போகும் பொழுது அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? இனி நான் மீன்பிடிக்க போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் செய்த செயலை நீங்கள் ஒரு முறை பார்த்தீர்கள் என்றால், அதன் பின்பதாக தேவனாகிய கர்த்தர் மீது உங்களுக்கு 100% நம்பிக்கை வரத்தக்கதான உங்களுடைய வாழ்க்கை அமையும். என கருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன ஒரு காரியத்தையும் செய்யவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கின்றார். என கருமையானவர்களே, வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த பிள்ளையோடு கூட கண்ணீரோடு அலைந்து திரிகின்ற அந்த தாயை பார்க்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைக்காக நீங்கள் கண்ணீரோடு கூட உங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டுமே என் தேவனே என்று சொல்லி ஒரு விரக்தியான நிலைமையிலே இருந்து கொண்டு பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக, பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கதறி கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் பேசுகின்றார். என்னுடைய செய்கையினால் உங்களை நான் மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொல்லுகின்ற தேவன், உங்களுடைய கண்ணீருக்கு தேவன் நிச்சயம் பதில் தருவார். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் இந்த கசப்பை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதை பார்க்கின்றார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ரூத் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது நகோமி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, என்னுடைய வாழ்க்கையில் நான் கசப்பான அனுபவத்தின் வழியாக நான் கடந்து போகின்றேன் என்று அவள் சொல்லக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ரூத் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். 20வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவள்,
நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். கருமையானவர்களே, அவள் வாழ்க்கையில் நடந்த அந்த காரியத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் எனக்கு இந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருந்தால், என கருமையானவர்களே, அவளை பொறுத்த மட்டில் அந்த விரக்தியான நிலைமையிலே அவள் பேசக்கூடியதை, பொதுவாக அந்த விரக்தியிலே நம்ம பேசும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தில் விரக்தியிலே அவர்கள் பேசுகிறார்கள், விரக்தியிலே அவர்கள் கோபப்படுகிறார்கள், விரக்தியிலே அவர்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்காமல் அமைதலாக இருக்கிறார்கள். ஆனாலும் நான் அவர்களுடைய விரக்தியின் நிலைமை எனக்கு தெரியும். அவர்களுக்கு நான் நிச்சயம் என்னுடைய காரியத்தை அவர்களுக்கு நான் செய்வேன், ஒரு அதிசயமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லக்கூடிய தேவனாகிய கர்த்தர் கசப்பை கட்டளையிட்டார் என்று சொன்ன அதே நகோமி அவளுடைய வாழ்க்கையில் பின்னால் பார்க்கும் பொழுது அவளோடு வந்த அவளுடைய மருமகளாகிய ரூத்தை தேவனாகிய கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய முழு பொறுப்பையும் நகோமி கையில் கொடுக்கும் பொழுதுதான் என் தேவனாகிய கர்த்தருடைய செய்கையினால் நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அவள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாள் அவளுடைய மடியிலே ஒரு பேரப்பிள்ளை இருக்கும் என்று. அவள் மடியிலே ஒரு பேரக்குள்ளே இருந்த என்பது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது ஏன் அந்த காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் அதில் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார் என்றால், என்னுடைய செய்கை இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். இனி சாத்தியமே இல்லை என்று சொல்லக்கூடியதை நான் சாத்தியமாக்குவேன். அப்பொழுது உங்கள் இருதயம் மகிழும் என்பது போல ஆண்டவர் செய்கின்றார். பாருங்கள், ரூத் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். கருமையானவர்களே, அதை வளர்க்கிற தாயானாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதே. அப்படி என்றால் இதை அவளுடைய மருமகளாகிய ரூத்தும் போவாசும் தான் அந்த பிள்ளையை நீங்கள் வைத்து பிள்ளையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு தான். நீங்கள் தான் அதற்கு தாயாக இருந்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள். பக்கத்து வீட்டுக்காரிகள் என்ன சொன்னார்கள் வாசிக்கலாம். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி. எப்படி வாழ்த்துகிறார்களாம்? நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்துகிறார்கள். இது சாத்தியமே இல்லாத காரியம். எனக்கு அருமையானவர்களே, மற்றவங்க அந்த வாழ்த்துதலை சொல்லும் பொழுது இவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். மற்றவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. இவள் மடியில குழந்தை வைத்திருக்கிறதை பார்த்த உடனே இவளுக்கு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொல்லி வாழ்த்தக்கூடியது. எனக்கு அருமையானவர்களே, நகோமி இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் கசப்பை கட்டளையிட்டார் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் தேவனோ அந்த கசப்புகள் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த அந்த கசப்பான பாதை எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கு எங்களை மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் செய்திருக்கிறார் என்று எனக்கு அருமையானவர்களே, அந்த விதவையாக இருந்த நகோமியினுடைய அந்த இருதயம் மகிழும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் செய்தாரே. இந்த பட்டணத்துக்குள்ளாக நுழையும் பொழுது, பெத்லெகேமுக்குள்ளாக நுழையும் பொழுது கண்ணீரோடு கூட வந்தார்கள். ஒருவேளை நீங்களும் இந்த புதிய ஆண்டில் கண்ணீரோடு கூட நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் விரக்தியோடு கூட இந்த புதிய ஆண்டில் நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். கசப்பான அனுபவத்தின் வழியாக கடந்து போய் ஏதாவது குடும்பத்தில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு அந்த கசப்பான அனுபவத்தை கொடுத்து அந்த காடியை குடிப்பது போல, கசப்பான காடியை குடிப்பது போல நம்முடைய வாழ்க்கையில் அதை ருசித்தவர்களாக நீங்கள் வேதனையோடு கூட இந்த ஆண்டுக்குள்ளாக நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி தேவனாகிய கர்த்தர் ஆகாருக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி தம்முடைய செய்கையினால் அவளை மகிழ்ச்சியாக்கி அவள் பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தாரோ, இந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தர் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து தம்முடைய
தம்முடைய செய்கையினால் மகிழ்ச்சியாக்கினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் செய்வார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வருடத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை மிகுந்த விரக்தியோடு கூட, எவ்வளவோ நாங்கள் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு பலன் கிடைக்காமல் போனதே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் வந்து, ஆண்டவரே நீங்கள் எது செய்தாலும் சரிதான் ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி நீர் செய்யும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு விட்டோம், இனி நீராக இறங்கி எனக்கு செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கலாம். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவருடைய செய்கையினால் உங்களை மகிழ்ச்சியாக்கும் பொழுது தான் நீங்கள் சொல்லுவீர்கள், என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் விரக்தியின் நிலைமையை மாற்றினார், எங்கள் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விரக்தியோடு இந்த ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில், கசப்பான அனுபவத்தின் வழியாக கடந்து வந்த உங்கள் வாழ்க்கையில் தேவன் அந்த கசப்பை மாற்றி விரக்தியான நிலைமையை மாற்றி மகிமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து தம்முடைய செய்கையினால் உங்களை மகிழ்ச்சியாக்கும் பொழுதுதான் உங்களுடைய எல்லா விதமான அந்த விரக்தியின் நிலைமை மாறும். கசப்பு எல்லாம் நீங்கி உங்கள் இருதயம் மகிழ்ச்சியடையும். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுவீர்கள், ஆண்டவரே உமது செய்கைகளால் எங்களை மகிழ்ச்சியாக்கினீர் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என கருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம், இந்த ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் இழப்புகளை வேதனையை சந்தித்தீர்களோ எல்லாவற்றையும் ஈடுகட்டும் விதமாகவே பேதுரு சந்தித்த இழப்பு, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று அந்த இழப்பை சந்தித்தவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய செயல்களினால் இரட்டிப்பான பன்மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாரே, அதே போல தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை கண்டு வெட்கி தலை குனிந்து நின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் தலை நிமிர்ந்து நிற்கும்படிக்கு இந்த ஆண்டு தேவன் தம்முடைய செய்கையினால் உங்களை மகிழ்ச்சியாக்கும் பொழுது எல்லா வெட்கத்திற்கு ஈடாக தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். ஏசாயா 61:7 எடுத்து வாசித்து பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகின்றது என்று. ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை ஏசாயா 61:7 வாசிக்க கேட்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். கருமையானவர்களே, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் என்று ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகின்றது. வாசிக்கலாம். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் சொல்லுகின்றார், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படியே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த கசப்பான அனுபவத்தின் வழியாக கடந்து வந்திருக்கக்கூடிய நீங்கள், இந்த கசப்பான அனுபவம் பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு முறை எனக்கு மிகவும் தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அவர்கள் கணவன் மனைவி 2 பிள்ளைகளாக நான் அவர்களை பார்த்தேன். சிறு பிள்ளைகள், சந்தோஷமாக இருந்த குடும்பம். எனக்கு அருமையானவர்களே, அவர் நல்ல சம்பாத்தியம். ஆகவே அந்த குடும்பம் மிகவும் செழிப்பாக இருந்த நேரத்தில் திடீரென்று அந்த மனிதன் வியாதிப்பட்டு மரித்து போனார். திடீரென்று அந்த சம்பவம் நடந்தவுடனே அந்த குடும்பம் மிகுந்த வேதனைக்குள்ளானது. சின்ன வயதிலேயே விதவையாகி போன அந்த அம்மா தன்னுடைய 2 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இனி என்ன செய்வதென்று தெரியாமல், அவர்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. ஆகவே நான் பிள்ளைகளை வைத்து என்ன செய்வேன், என் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு எப்படி நான் இருக்க முடியும் என்று சொல்லி அந்த நாளிலிருந்து கண்ணீரின் பாதையில் நடக்கத் தொடங்கியவர்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்திலே தாங்க முடியாத வேதனையில் இருந்தவர்கள், சரி நம்முடைய பெற்றோருடைய வீட்டுக்கு நம்ம செல்லுவோம் என்று சொல்லி தன் பெற்றோருடைய வீட்டுக்கு செல்லக்கூடியது. எனக்கு அருமையானவர்களே, யாருமே இல்லை என்று சொன்ன உடனே நம் தாய் தகப்பன் நமக்கு ஆறுதலாக இருப்பார்கள் என்று போன நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே,
கொஞ்ச நாள் பார்த்த பின்பதாக அந்த தகப்பனார் சொன்னார், எவ்வளவு நாட்கள் எங்களுக்கு நீ பாரமாக இருப்பாய்? எனக்கு அருமையானவர்களே, இயேசுவானவர் மட்டும்தான். ஒரு நாளும் அவர் பாரமாக நம்மை நினைக்கவே மாட்டார். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாளும் நம்மை பாரமாக நினைக்காத நம் தேவன். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னது, என் தகப்பனுடைய வீட்டில் நான் காடியை குடிப்பது போல மிகுந்த வேதனையின் வழியா என் பிள்ளைக்காக நான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இந்த வீட்டில் நான் இருக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த காரியத்தை கேட்ட பொழுது, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருந்த அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் செய்த காரியம், முதலாவது அந்த சகோதரிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நபர் மூலமாக ஒரு வேலையை கொடுத்தார். அந்த வேலையிலிருந்து பிள்ளைகளை காப்பாற்றி பிள்ளைகளை நல்ல ஆளாக்கி அதன் பின்பதாக தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை கைவிடவில்லை, தமது செய்கையினால் எங்களை மகிழ்ச்சியாக்கினார் என்று சொல்லத்தக்கதாக மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்த நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு இழப்பு ஏற்பட்டதோ அதை எல்லாவற்றையும் ஈடுகட்டும் விதமாக தேவனாகிய கர்த்தர் அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் அதை எல்லாவற்றையும் இரட்டிப்பாக தேவன் கொடுக்க தொடங்கினார். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் சொன்ன காரியம் இன்றைக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு எங்களை தேவனாகிய கர்த்தர் நிறைவாக வைத்திருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றிலும் குறைவுற்று நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். எனக்கு அருமையானவர்களே, பேதுரு ஒன்றுமில்லாமல் குறைவுற்ற நிலைமையில் இருந்த பொழுது, ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் என்று நினைத்த நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, ஒரு முறை நம்முடைய தொழிலில் தோல்வியை சந்திக்கும் பொழுது மறுமுறை அதை நம்ம செய்வதற்கே தயங்குவோம். மறுமுறை நமக்கு நஷ்டம் ஏற்பட்டால் தாங்க முடியுமா என்று சொல்லி ஒரு விரக்தியான நிலைமையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். தம்முடைய செய்கையினால் உங்களை மகிழ்ச்சியாக்கின்ற தேவனாகிய கர்த்தர். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆண்டவருடைய பாதத்தில் மாத்திரம் அமருங்கள். என கருமையானவர்களே, ஆகார் சத்தமிட்டு கதறினாள். அந்த சத்தம் மாத்திரமல்ல, அவள் பிள்ளையின் சத்தம் தேவனாகிய கர்த்தருடைய செவிகளில் பட்ட பொழுது, ஆண்டவர் இவர்களுக்கு நான் உதவி செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய செய்கையினால் அவளை மகிழ்ச்சியாக்கின பொழுதுதான் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்வார் என்கின்ற நம்பிக்கை அவளுக்கு உண்டானது. இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயமான காரியத்தை அவர் செய்யும் பொழுதுதான் இனி என்னுடைய பிள்ளையை குறித்து கவலை கிடையாது. கர்த்தர் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். இப்பொழுது அவருடைய செய்கையினால் எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் அதே போல செய்து எங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்வார் என்கிற நம்பிக்கை உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை மகிழ்விப்பதற்காக அவருடைய செய்கையினால் உங்களை மகிழ்விப்பார். அதை மாத்திரம் பார்த்து கொண்டு முன்னேறி செல்லுங்கள். மகிமையான காரியத்தை செய்வார். என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டதோ அதையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஈடு கட்டுவார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் கசப்பை மாற்றி, இருதயத்தில் உள்ள வேதனையை மாற்றி, விரக்தியான நிலைமையை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி ஆண்டவர் கட்டளையிடுவார். நீங்கள் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளிலும் புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிற நீங்கள் சோர்வோடு கூட, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் இனி என்னத்தை நான் கேட்பேன், என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போய்விட்டது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன இருக்கின்றது, விரக்தியான நிலைமையில் ஒரு நகோமியை போல ஒரு கசப்பான பானத்தை அருந்தியவர்களாக வேதனையோடு கூட நீங்கள் இந்த ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்களா? அன்றைக்கும் பெத்லகேமுக்கு நகோமி நுழையும் பொழுது, தன் மருமகளோடு நுழையும் பொழுது அவள் ஒரு கசப்பான அனுபவத்தின் வழியாக கடந்து வந்திருந்தாள். நிறைவுள்ளவளாய் போனேன், இன்றைக்கு ஒன்றுமில்லாதவளாக வருகின்றேனே என்று அவள் சொன்னாள்.
நீ ஒன்றுமில்லாதவளாக இல்லை, நான் உன்னோடு கூட வருகின்றேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய செய்கையினால் அவளை மகிழ்வித்தாரே. அவள் மடியில் ஒரு பேர பிள்ளையை அமர் வைத்து தேவன் அழகு பார்த்தாரே, அதே போல தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்க முடியாத காரியத்தை அவர் செய்யக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் கொடுக்கின்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்களை கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய விரக்தியின் நிலைமையை அழிந்த தேவனாகிய கர்த்தர், நீங்கள் விரக்தியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? உங்களை நோக்கி தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பதை இந்த ஆண்டு நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் ஒன்றும் கேட்காவிட்டாலும் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கென்று உள்ள ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வரும். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் பேதுரு ஒன்றும் கேட்கவில்லை, அவராகவே சொன்னதுதான், வலையை நீங்கள் ஆழத்திலே கொண்டு போய் போடுங்கள் என்று கர்த்தர் சொன்னபடி செய்து ஆண்டவராகிய கர்த்தருடைய செய்கையினால் மகிழ்ச்சி அடைந்தவர்கள் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தினது போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்தருளுவார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் நீங்கள் கொடுத்த அந்த வேத வாக்கியங்களுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. விரக்தியோடு கூட கசப்பான அனுபவத்தின் வழியாக கடந்து வந்ததின் நிமித்தம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இனி என்ன இருக்கின்றது ஆண்டவரே, பார்த்து ஏதாவது செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வந்து நின்று உங்களை நோக்கி பார்க்கிறது உங்களுக்கு தெரியும். என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய செய்கையினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ்ச்சியாக்குவீரே, அந்த காரியத்தை செய்து மகிமையான காரியத்தை செய்ய போகிறீர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த விரக்தியான நிலைமையை மாற்றி கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதான மகிமையான காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆசீர்வதித்தருளுவீராக. இந்த புதிய ஆண்டுமுடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தருடைய செய்கையினால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆண்டாக இருக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போகிற காரியத்தின் நிமித்தம் குடும்பம் மகிழ்ந்திருக்க உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.